ஹலோ ஹலோ ரஞ்சித், நான் இப்போ பிரபு ஆபீஸ்ல இருக்கேன். நீங்க பிரபு கிட்ட பேசுங்க. கொடுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க ரஞ்சித்? நல்லா இருக்கேங்க. என்கிட்ட எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களா? ஆமாம் சார், நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு கொஞ்சம் கிளம்பி வாங்களேன். என்ன விஷயம் ரஞ்சித்? எனக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதை நீங்கள் வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். நான் சொல்லி கொடுத்தத ரஞ்சித் அப்படியே ஒப்பிக்கிறேன். பிரபு டென்ஷன்லயே அது தெரியுது. என்ன பிரச்சனை? பிரபு, நீங்கள் திவ்யா கூப்பிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வாங்களேன். என்ன இடத்த சொல்லாமே கட் பண்ணிட்டாரு? இடம் எனக்கு தெரியும். சரி, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரஞ்சித் வேண்டாம், விட்டுறலாம். இப்ப என்ன, நான் வந்த பிரச்சனை தீரும் சொல்றாருல, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். என் பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரஞ்சித் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா நடிச்சுட்டான் போல இருக்கே. அமுல் பேபி ஆண்ட உனக்காக சமைக்கிறேன்னு சொன்ன, என்ன சமைக்கிறதுன்னு கேட்க மறந்துட்டேனே. Rowdy baby calling you. Rowdy baby calling you. பிரபு, Rowdy baby சத்யா calling கிட்ட you. நம்ம கார்ல போயிட்டு இருக்க Rowdy விஷயத்த baby சொல்லிடாதீங்க. calling you. அது நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க பிரபு. ரஞ்சித் என்கிட்ட சத்யாக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களும் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கிற விஷயத்த சத்யா கிட்ட சொன்னா சத்யா என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ். சொல்லுங்க ரோடி பேபி. அமுல் பேபி, உனக்காக சமைக்கிறேன்னு சொன்னல, ஆனா என்ன சமைக்கிறதுன்னு உன்னாண்ட கேட்க மறந்துட்டேன். ஏங்க, உங்களுக்கு பிடிச்சது சமைங்க. இது இல்லாம என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுவீங்க? அதெல்லாம் ஓகே அமுல் பேபி. ஆனா உனக்கு என்ன வேணும்? வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா? என்ன பண்ணிட்டோம்? நீ என்ன சாப்பிடுற மூட்ல இருக்கிற சொல்லு. ஓ, நீங்க அதை கேட்க வந்தீங்களா? அது வந்து என்ன அமுல் பேபி, ஆரஞ்சு சத்தம் கேக்குது? கார்ல போய் நிறுறா. ஆமா ரோடி பேபி, நான் கார்ல தான் போயிட்டு இருக்கேன். நீ இன்னும் ஆபீஸ் போலியா? மஜிலி குப்பத்துல இருந்து கார்ல ஆபீஸ் போறதுக்கு இவ்ளோ நேரமா? அது நான் ஆஃபீஸ்க்கு அப்பயே வந்துட்டேன் ரோடி பேபி. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கிருந்து நான் பக்கத்துல ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. சரி அமுல் பேபி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். ம், சரிங்க ரோடி பேபி. தேங்க்ஸ் பிரபு, சத்யா கிட்ட உண்மையை சொல்லாததுக்கு. ரஞ்சித் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இங்கதான்.
பிரபு சார் என்ன திவ்யா கூட ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டுருக்காரு. ஒருவேளை சத்யா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கோ? ஏதாவது பார்ட்டி கிட்டியா இருக்குமோ? சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சத்யா மட்டும் உள்ள இருந்ததுன்னா ஒரு கட்டிட வேண்டியதான். அமுல் பேபி எனக்கு அப்பாவோட வண்டி குத்தி என்ன அசத்துனா மாதிரி அவனுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுத்து அவனை அசத்தணும். முதல்ல அவனுக்கு கேரட் அல்வால ஆரம்பிச்சிரும். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு சொல்றாமாக்கா. என்ன சத்யா பார்ட்டியா? பார்ட்டியா? என்னடா வளர்ற? நான் ஒன்றும் வளரல. ஆமாம், இப்போ நீ எங்கே இருக்கா? வீட்ல. எது கேக்குறா? பொய் சொல்லாத சத்யா. இப்போ நீ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தானே இருக்க? டேய் பைத்தியம், நான் வீட்ல அமுல் பேபிக்கு என்ன சமைச்சு அசத்தலான்னு யோசிச்சு நிறுறேன்டா. உண்மையாவ சொல்கிறா? டேய் உன்னாண்ட நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? உனக்கு டவுட்டா இருந்தா வீட்டுக்கு வந்து பாத்துக்கோ. இல்லை சத்யா, உங்கள் அக்காவும் பிரபு சாரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனாங்க. அதான் நீயும் உள்ளே இருக்கேன்னு நினச்சி ஃபோன் பண்ணேன். அமுல் பேபி அக்காவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனாங்களா? அமுல் பேபி வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னானே. டேய் நீ நல்லா பாத்தியா? அது அமுல் பேபி தானா? ரஞ்சித்தா இருக்கு போதுரா. என்ன சத்யா நீ? பிரபு சார் எனக்கு அப்படியே அடையாளம் தெரியாமல் போயிடும். பிரபு சாரும் உங்கள் அக்காவும் தான் பேசிக்கிட்டே உள்ளே போனாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டு? ஆரன் ரெஸ்டாரண்ட்டு. நீ அங்கே இரு, நான் வரேன். சரி சத்யா, நீ வா, நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். அங்கே இருக்காரு. ஹலோ ரஞ்சித். ஹலோ, வெல்கம் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க சார். ப்ளீஸ் சிட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா ஓகே பண்ணிடுறேன். பிரபு, அவர் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. நீங்க 2 பேரும் பேசுங்க. நான் அந்த டேபிள்ல வெயிட் பண்றேன். வெரி நைஸ் திவ்யா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. நீங்க பேசுங்க. ம். உங்களுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை, நான் வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அப்படி உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சொல்லுங்க ரஞ்சித். நீங்க என்ன ஓகே பண்ணாதான் திவ்யா என்ன மேரேஜ் பண்ணிப்பாங்களா? நான் உங்களுக்கு ஓகே தானே? ஆக்சுவலி மேட்ரிமோனியில் திவ்யாக்காக உங்களை ஓகே பண்ணது நானும் ரோடி பேபின் தான். ஓ, அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். நீங்கள் எனக்கு சாரி, எங்களுக்கு டபுள் ஓகே. தேங்க்யூ. உங்களுக்கு டபுள் ஓகேனா அப்போ கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் எங்கள் மேரேஜ் தான். ஷுவர், அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். ரஞ்சித், உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கிராண்டாக மேரேஜ் நடக்கும். நானும் ரோடி பேபி தான் நடத்தி வைப்போம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணும்? சொன்னதுக்கப்புறம் நான் ஏதோ உங்களை டிமாண்ட் பண்ணுறதா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. சச்சா, அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் கேளுங்க. உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரியே ரஞ்சித் பிரபு கிட்ட நல்லா ஆக்ட் பண்றான்.
ரஞ்சித், நீங்கள் யோசிக்கவோ தயங்கவோ வேணாம். திவ்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்காக நானும் ரவுடி பேபி என்ன வேணால் செய்வோம். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். ம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெண்டர் எடுத்தீங்கல்ல, ம். அந்த டெண்டரை நீங்கள் எனக்கு மேரேஜ் கிஃப்டாக கொடுங்க. நான் ஏதோ கல்யாணத்துக்காக டவுரி கேட்குறதா நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. எப்படியும் எங்கள் மேரேஜ்க்கு நீங்கள் பெருசாக gift கொடுக்க தான் போகிறீங்க. அதை மேரேஜுக்கு முன்னாடியே கொடுங்க. பிரபு யோசிக்கிறத பார்த்தா ரஞ்சித் நான் சொன்ன மாதிரி டெண்டர் விஷயத்தை கேட்டிருப்பான். கண்டிப்பா பிரபுவால அந்த டெண்டரை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது பிசினஸ பெரிய அளவுல பாதிக்கும். டெண்டரை கொடுக்கலனா அதை வச்சே கல்யாணத்துல பெரிய பிரச்சனையாகும். மொத்தத்துல சத்யாவால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது. இருக்கவும் விட மாட்டேன். கார் நிக்குது, 2 பேரும் உள்ளதா இருக்கிறாங்களா? ஆமாம் சத்யா, எங்கடா? உள்ளதான். என்ன சத்யா, ஏன் பிரபு சாரை பார்த்துட்டு பேசாமல் வெளில வந்துட்ட? நான் பேசுறது என் அமல் பேபி இது வரைக்கும் என்னாண்ட எதையுமே மறைச்சதில்லை. ஆனா இப்போ போய் சொல்லிட்டு வந்துக்கிறான். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்காக பார்த்துட்டு பேசாமல் போன எப்படி சத்யா? போய் எதுக்காக போய் சொல்லிட்டு வந்தாங்கன்னு கேளு சத்யா. வானண்டா, போய் சொன்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அமுல் பேபிக்கு தெரிஞ்சா அவன் மனசு கஷ்டப்படும். என் கஷ்டம் என்னோட போட்டும். இட்ஸ் டூ மச் ரஞ்சித். இதுக்காக தான் பிரபு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வர சொன்னீங்களா? திவ்யா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பிரபுவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். இல்லை திவ்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது ரஞ்சித். நீங்க பிரபு கிட்ட கேட்டது வெறும் டெண்டர் இல்ல, அது அவர் பிசினஸோட முதுகெலும்பு. அதை எப்படி அவரால கொடுக்க முடியும்? அப்படியே அவர் கொடுக்கறதா இருந்தாலும் அதை நினைச்சு அவரு எவ்வளவு வேதனைப்படுவாரு.
பிரபுவை வேதனைப்படுத்துற எந்த விஷயத்தையும் என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க கேக்குற டெண்டரை கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். வாங்க பிரபு போலாம். ஏய் திவ்யா, அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. உட்காருங்க திவ்யா. சார், திவ்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நீங்க என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னனால தான் இந்த டெண்டரே கேட்டேன். அதனால உங்க மனசு கஷ்டப்படும். நீங்க இப்படி யோசிப்பீங்க நான் சத்தியமா நினைக்கவே இல்லை சார். எனக்கு டெண்டர்லாம் ஒன்றும் வேணாம் சார், விட்டுருங்க. ரஞ்சித், நீங்கள் என்கிட்ட கிஃப்டாக கேட்ட டெண்டரை உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா நான் யோசிக்கல. நான் என் ரவுடி பேபிக்கு தெரியாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், எடுத்ததும் இல்லை. இப்போ அவங்க இங்கே இல்லை, அதான் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டெண்டரை வச்சு நான் சில கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணலான்னு இருந்தேன் சார். இப்போ நீங்கள் சத்யாட்ட வரை கேட்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சத்யா கிட்ட எப்போ கேட்டு எனக்கு இந்த முடிவு சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ வீட்டுக்கு போகலாம் சத்யா. சரிடா, போலாம். யார் சத்யா? அமல் பேபி தான் ஃபோன் பண்ணுறான். எடுத்து நின்று பேசு. அமல் பேபி, ரவுடி பேபி, நீங்கள் உடனே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமா? ரெஸ்டாரண்டா? என்ன விஷயம் அமல் பேபி? முக்கியமான விஷயம் ரவுடி பேபி, நீ உடனே கிளம்பி மாதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நீ சொல்லிட்டல, வந்துடு அமல் பேபி. ரவுடி பேபி, எவ்வளோ நேரத்தில் வர முடியும்? நீ ஃபோனை கட் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள முன்னாடி இருப்பேன். சூப்பர், பாய். அமல் பேபி கூப்பிட்றான், வாடா. வந்துடுவாங்க. சார், சத்யா வந்துட்டாங்க சார். ரவுடி பேபி வந்துட்டாங்களா? ரவுடி பேபி, என்னங்க ஃபோனில் சொன்ன மாதிரியே நேரில் வந்துட்டீங்க, எப்படி அது? என்ன பிரபு சார் நீங்கள் சத்யானா சும்மாவா? எப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்றிச்சு பார்த்தீங்களா? டேய், நீ சும்மாறா. ஆமாம் அமல் பேபி, நீ எதுக்கு என்னாண்ட போய் சொல்லிட்டு இங்கே வந்துக்கிறா? அது உன்னையும் அக்காவையும் பார்த்துட்டு மாக்கா எனக்கு ஃபோன் பண்ணான். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் தான். திவ்யாவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு பிரச்சனை. சால்வ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நான் பக்கபலமாக இருக்கணும்னு. சரி, இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இவங்க 2 பேர் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நான் போன வாரம் புது டெண்டர் எடுத்தேன்ல, அது ரஞ்சித்துக்கு வேணுமா? அதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு.
பேபி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டெண்டர் ஒரு பேருக்கு மாற்றி கொடுத்துடலாமா? உன் மனசுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படியே பண்ண பேபி. ரஞ்சித், ஆ? இந்த விஷயம் ரவுடி பேபிக்கு தெரிய வேணாம். இவங்க இல்லாமல் இங்கே வர சொன்னதா திவ்யா என்கிட்ட சொன்னாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்கள் 2 பேரும் வேற வேற இல்லைன்னு? பிரபுனா அதில் ரவுடி பேபி இருப்பாங்க, ரவுடி பேபினா அதில் பிரபு இருப்பாங்க. நாங்கள் உருவம் தான் 2, ஆனால் உயிரும் உணர்வும் ஒன்று தான். எங்களை பிரித்து பார்க்காதீங்க.